மாவட்ட அளவிலான செய்திகளை உங்கள் ஊர் உங்கள் குரல் பகுதியில் பார்க்கலாம். சேலத்தில் தனியார் எண்ணெய் ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் நாசமடைந்தன. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருள் என்பதால் தீ மளமளவென அனைத்து பகுதிகளுக்கும் பரவியது. இதனால் ஆலையின் இரும்பு மேற்கூரை சரிந்து விழுந்தது. இதனையடுத்து தீயணைப்புத் துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எண்ணெய் என்பதால் தீயினை முழுமையாக அணைப்பதில் சிரமம் ஏற்பட்டது. தொடர்ந்து நுரை களிம்பு பயன்படுத்தி தீயை அணைக்கும் பணியினை தீயணைப்புத் துறையினர் மேற்கொண்டனர். தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே கல்குறிச்சி பகுதிகளில் பல்வேறு கொள்ளைச் சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவிலாங்குளம் காட்டுப்பகுதியில் 6 பேர் கொண்ட கும்பல் ஆயுதங்களுடன் சுற்றித் திரிவதாக வந்த தகவலை அடுத்து அங்கு சென்ற தனிப்படை காவல்துறையினர் அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்தனர். காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் குருசாமி என்ற நடுநிலைப்பள்ளி ஆசிரியரும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து 6 பேரையும் கைது செய்த விருதுநகர் குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். விஷ ஊசி செலுத்தி 3 பேரை கொலை செய்ததாக சென்னை ஈஞ்சம்பாக்கத்தை சேர்ந்த தொழிலதிபர் ஸ்டீபன் என்பவர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். சென்னை ஆலந்தூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை மே மாதம் 10ஆம் தேதி வரை காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் வசித்து வரும் ஸ்டீபன் என்பவரது வீட்டில் 42 சவரன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டது. நீலாங்கரை உதவி ஆய்வாளர் தலைமையில் 4 தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதில் மடிப்பாக்கம் மற்றும் 1000 விளக்கு பகுதிகளைச் சேர்ந்த பெண்களுடன் தொடர்பு இருந்தது தெரியவந்தது. இது அவர்களது கணவர்களுக்கு தெரியவர பொட்டாசியம் சயனைடு கலந்த விஷ மருந்தை செலுத்தி அவர்களை கொலை செய்தது கண்டறியப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே பெங்காரன்கொட்டா என்ற பகுதியில் உள்ள நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து கடந்த 5 நாட்களாக நீர் வீணாக வெளியேறி வருகிறது. இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் கூறியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் சாலை ஓரம் நிறுத்தப்பட்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் தீ விபத்திற்கு உள்ளான அந்த கார் திசையன்விளையை சேர்ந்த கிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமானது என தெரியவந்தது. திருப்பூரில் உரிய ஆவணங்கள் இன்றி கோவைக்கு கொண்டு செல்லப்பட்ட 10 லட்சம் ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். காரை ஓட்டிச் சென்ற நபர் பாலகிருஷ்ணன் என்பதும் அவர் நூல் விற்பனை தரகர் என்பதும் தெரியவந்தது. கோவையைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரின் உத்தரவின் பேரில் திருப்பூரிலிருந்து பணம் வசூல் செய்து கொண்டு பாலகிருஷ்ணன் கோவை நோக்கி சென்றபோது பறக்கும் படையினர் பணத்தை பறிமுதல் செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே டிராக்டர் கவிழ்ந்ததில் 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் 3 பேர் படுகாயமடைந்தனர். இங்குள்ள சிப்காட் வளாகத்தில் மின் கம்பம் பொருத்தும் பணிக்காக டிராக்டரில் மின் கம்பங்களை ஏற்றிக்கொண்டு சென்றபோது பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே கல்குறிச்சி பகுதிகளில் பல்வேறு கொள்ளைச் சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவிலாங்குளம் காட்டுப்பகுதியில் 6 பேர் கொண்ட கும்பல் ஆயுதங்களுடன் சுற்றித் திரிவதாக வந்த தகவலை அடுத்து அங்கு சென்ற தனிப்படை காவல்துறையினர் அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்தனர். காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் குருசாமி என்ற நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் ஒருவரும் சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது.